வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். நகரத்தில் மட்டும் வளர்ச்சி குவியக்கூடாது என தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. திமுக ஆட்சியில் 2ஆம், 3ஆம் கட்ட நகரங்களிலும் தொழில்நுட்ப பூங்காக்கள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் பெருமிதம். வளர்ச்சின்னா அது சமச்சீரானதா, பரந்துபட்டதா இருக்கணும். இதனாலதான் சென்னை மட்டும் இல்லாம மற்ற நகரங்களை சுத்தி இருக்க இளைஞர்களுக்கும் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நகரங்களில் கூட எல்காட் தொழில்நுட்ப பூங்காக்களும் சிறு AI தொழில்நுட்பத்தால் வேலை வாய்ப்புகள் குறையாது, பெருகதான் செய்யும். டிஜிட்டல் குற்றங்களை தடுப்பதற்கான தொழில்நுட்பங்களையும் வலுப்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் பேச்சு. இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டு 33,554 என்ற அளவிற்கு இ-சேவை மையங்கள் 2 மடங்கு அதிகரிப்பு. இ-சேவை மையங்கள் போன்ற வழிமுறைகளால் 1.5 கோடி பேர் பயனடைவதாக முதலமைச்சர் பேச்சு. வணிகத்தையும் தொழில்நுட்பத்தையும் ஊக்குவிப்பதில் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு முன்னோடியாக உள்ளது என முதலமைச்சர் பேச்சு. தமிழ்நாட்டின் நீடித்த நிலையான எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும் மாநாடு உமாகேன் என்றும் புகழாரம். சென்னை நந்தம்பாக்கத்தில் 2 நாட்கள் நடைபெறும் உமாகேன் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான அரங்கத்தையும் திறந்து வைத்தார். யுஜிசி விதிகளில் மாற்றம் செய்தது தொடர்பாக பேரவையில் இன்று முதலமைச்சர் தனி தீர்மானம். துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக யுஜிசி வெளியிட்ட வரைவை திரும்ப பெற வலியுறுத்தி தீர்மானம். சட்டப்பேரவைக்கு இன்றும் கருப்பு சட்டை அணிந்து வந்த அதிமுக உறுப்பினர்கள். யார் அந்த சார் என்ற பேட்சுடன் வருகை. கருப்பு சட்டை அணிந்தபடி சட்டப்பேரவையில் நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அதிமுக உறுப்பினர்கள் நேரலையில் காட்டாததால் மீண்டும் சர்ச்சை. சென்னையில் நடப்பாண்டு ஜூலை வரை குடிநீர் தட்டுப்பாடு இருக்காது என சட்டப்பேரவையில் அமைச்சர் கே.என். நேரு திட்டவட்டம். 2026ஆம் ஆண்டுக்குள் வடசென்னை வளர்ச்சி திட்டம் முடிக்கப்படும் எனவும் பேச்சு. எனவே தண்ணீர் அடுத்த ஆண்டு மாதம் 6வது மாதம் வரை 7வது மாதம் மழை பெய்கிற வரை நம்ம குடிநீர் சென்னையை பொறுத்தளவு கொடுக்கக்கூடிய அளவிற்கு எல்லா வசதியும் இருக்கிறது, தண்ணீரும் இருக்கிறது, இடைஞ்சலும் இல்லை. உடனடியாக எவ்வளவு தண்ணீர் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு தான் சென்னை வாரியம் இருந்து கொண்டிருக்கிறது. மொத்த குடிநீருடைய கொள்ளளவு 13.2. பூந்தமல்லி தொகுதியில் அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்க அவசியமில்லை. திருவள்ளூர் தொகுதியில் அரசு மருத்துவக் கல்லூரி உள்ள நிலையில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விளக்கம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 2ஐயும் விரைந்து செயல்படுத்த வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி கோரிக்கை. முன்னுரிமை அளிக்கப்படும் என அமைச்சர் துரைமுருகன் பதில். கேள்வி எனக்கு டீட்டெயிலாக புரியாவிட்டாலும் நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்ற காரணத்துக்காக முன்னுரிமை அடிப்படையில் அதை நான் எடுத்துக்கொள்வேன். மாண்புக்குறிப்பினர் கிரி.
பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சென்னை சைதாப்பேட்டையில் சின்னமலை நியாய விலைக் கடையில் பயனாளர்களுக்கு தொகுப்பினை வழங்கினார். 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு, வேட்டி, சேலை உள்ளிட்டவை அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. திருமிகு ஜெயந்தி அவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். 2,20,90,000. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கூட்ட நெரிசலில் சிக்கி சேலம், பொள்ளாச்சியை சேர்ந்த 2 பெண் உள்பட 6 பேர் உயிரிழப்பு. சொர்க்கவாசல் பிரவேசத்திற்கு இலவச தரிசன டோக்கன்களை வாங்க ஒரே வரிசையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் சோகம். எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் கேட்டை திறந்துவிட்டதே உயிரிழப்பிற்கு காரணம் என திருப்பதி மாவட்ட ஆட்சியர் வெங்கடேஸ்வர் தகவல். கேட்டை திறந்துவிட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதி. திருப்பதி சம்பவத்தில் அஜாக்கிரதையாக செயல்பட்ட அதிகாரிகளை கண்டித்து முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பக்தர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க அறிவுறுத்தல். திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானோர் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி, ராகுல் காந்தி இரங்கல். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் பதிவு. திருப்பதி கூட்ட நெரிசலில் 6 பேர் உயிரிழப்பிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய விழைவதாகவும் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. எடப்பாடி பழனிசாமி உறவினர்களின் அலுவலகம் மற்றும் வீடுகளில் 3வது நாளாக தொடரும் வருமான வரித்துறையினரின் சோதனை. ஈரோடு, பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளில் ரெய்டு தொடர்கிறது. நெடுந்தீவு அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர்கள் 10 பேர் கைது. எல்லை தாண்டி நுழைந்ததாக இலங்கை கடற்படையினர் மீண்டும் அட்டூழியம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனிற்கு 280 ரூபாய் உயர்வு. கிராம் ஒன்றிற்கு 7,260 ரூபாய்க்கும் சவரன் ஒன்றிற்கு 58,080 ரூபாய்க்கும் விற்பனை. ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதியில் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடக்கம். ஏற்பாடுகள் தீவிரம். குரூப் 4-இல் கூடுதலாக 41 காலி பணியிடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு. மொத்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 9,532 உயர்வு. சென்னையை அடுத்த கோவிலம்பாக்கம் அருகே லாரி மீது உயர்மின் அழுத்த கம்பி உரசியதில் மின்சாரம் பாய்ந்து 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் பலி. தந்தையுடன் தண்ணீர் லாரியில் சென்றபோது நேர்ந்த சோகம். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உறைபனி தாக்கம் அதிகரிப்பால் சுமார் 1000 ஏக்கர் தேயிலை செடிகள் கருகி சேதம். மகசூல் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை.
வருகை புறப்பாடு சமயத்தில் விமானத்தில் பதிவாகும் வானிலை குறித்த தகவல்களை வானிலை ஆய்வு மையத்துடன் நிறுவனங்கள் பகிர வேண்டும். உள்நாட்டு விமான நிறுவனங்களுக்கு விதிகளை கட்டாயமாக்க மத்திய அரசு திட்டம். நக்சலைட்டுகள் இல்லா மாநிலமானது கர்நாடகா. சமீபத்தில் 6 நக்சலைட்டுகள் சரணடைந்த நிலையில் துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தகவல். சபரிமலையில் மகரவிளக்கு கால பூஜைகளுக்காக நடை திறக்கப்பட்டதைத் தொடர்ந்து நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பக்தர்கள் கூட்டம். 7 முதல் 10 மணி நேரம் காத்திருந்த பின் தரிசனம் காணும் பக்தர்கள். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றார் தமிழகத்தை சேர்ந்த ஹரிஷ் வைத்தியநாதன் சங்கர். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். விண்வெளியில் இன்று நடைபெற இருந்த 2 செயற்கைக்கோள்களை இணைக்கும் ஸ்பேஸ் டாக்கிங் பணி ஒத்திவைப்பு. 2 செயற்கைக்கோள்கள் இடையிலான தூரத்தை 225 மீட்டராக குறைக்கும் பணி நடைபெற்ற நிலையில் இஸ்ரோ மீண்டும் அறிவிப்பு.